அதிகமாவே சுற்றி நடிப்பில் பலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இது. அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன். இப்படிக்கு வித்யாதரன் சார். பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சார் என்ன சொல்லுங்க சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விடுறீங்க? தலைவர் என்றைக்குமே ஒரே அதான் சொல்லுவாங்க, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமன்னு சொல்லி அந்த பக்கத்தில் சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்க, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்க. நான் ஒரு 16-17 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த அவர் தான் ப்ரொடியூசராக. ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததுலாம் வந்து 97-98 இந்த படத்தில் மூலம் சார் வந்து வித்யாதரன் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் எனக்கு கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போகுது ஏன்னா வாத்தியார் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் தாமன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லோரும் சொன்ன மாதிரி தாமன் நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா என்ன படம் என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அப்படின்னா, அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு. நான் இப்போது சொல்லினாலண்ணா அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் வந்து நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. போங்க சார், ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். டீம் எல்லாத்தையும் வர சொல்லிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போங்கப்பா, கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. லைட் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போங்க, இல்லைன்னா கேப் விட்டாது நில்லுங்க. இல்லை கை கரெக்டாக இருக்கு. ப்ளஸ் அவரை கலாய்க்கிற அசிஸ்டன்ட் பிரின்சிபாலாக சாம் சார் நல்ல காமெடி பண்ணார். இன்னும் இந்த படத்தில் வந்து ஒரு பேய் பிடிக்கிற ஒரு அழகான டீச்சர் தேவைப்பட்டது, அதான் வான்மதி டீச்சர் கேரக்டர் பிரியங்கா வெங்கடேஷ் பண்ணாங்க. அந்த இது மாதிரி நிறைய படத்தில் நிலைகள் ரவி சார் வில்லனா நடிச்சிருக்காரு. ஸ்கூல் படத்தோட இசை தட்டினை வெளியிட அதனை படக்குழுவினர்கள் அனைவரும் once again big congratulations to the whole team. Thank you so much. அதிகமாவே சுற்றி நடிப்பில் பலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இது. அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன். இப்படிக்கு வித்யாதரன் சார்.
6 நாள் தான் இந்த படம் பண்ணேன், அதுக்குள்ள பல ஆண்டுகள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படம், இந்த படத்தில் முதல்ல சார் வந்து வித்யாதரன் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் எனக்கு கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போகுது ஏன்னா வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததுலாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக நாங்கள் பசங்க. நான் ஒரு 16-17 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது அவர் தான் ப்ரொடியூசராக. ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், அப்புறம் தாமன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லோரும் சொன்ன மாதிரி தாமன் நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், நான் கேட்டேன் அண்ணா என்ன படம் என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அப்படிங்க. அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு நான் இப்போது சொல்லிடலாம்ண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லுங்கள் சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விடுறீங்க? தலைவர் என்றைக்குமே அதான் சொல்லுவாங்க, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமன்னு சொல்லி அந்த பக்கத்தில் சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குறேன் நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்க, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று ஒரு 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி. சாருக்காக எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தானம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி கண்டு. Thank you sir, thank you so much. எல்லாம் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. Thank you so much.